ஓகே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் பார்த்துட்டு இருக்கீங்களா பாலிட்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். சரி ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் என்ன நடந்துச்சு, எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நம்ம இந்தியாவில் என்ன ஒர்க்லாம் பண்ணுது அப்படின்றத பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரப்போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போது இது வந்து கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் வந்து டோட்டலாக ஹேட் பண்ணார் வில்லேஜ் இஸ் எ சிங்க் ஹோல் ஃபார் ரேஸு கம்யூனலிசம் அந்த மாதிரி வந்து அவர் சொன்னவர். அவருக்கு வந்து சுத்தமாகவே வில்லேஜ்ன்றது பிடிக்காது, அதனால அவர் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் 73rd அண்ட் 74th பட் வந்து டிபிஎஸ்பியில் போட்டிருப்பாரு 40 தானே, 40ல் வந்து போட்டிருப்பாரு வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு. பட் அவர் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணிக்க மாட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இது வந்து போட்டு தான் அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பஞ்சாயத்து அர்பன் அண்ட் ரூரல் கவர்மெண்ட்டு, லோக்கல் கவர்மெண்ட்டு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சா, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஒரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன்ட் மிடிவல் அந்த மாதிரி டைம் சொல்லலாங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கிங் இருந்த டைமில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வரலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின். ஸோ அங்கே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து இதாச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி டெவலப் ஆச்சுன்றது ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வில்லேஜ், டவுன் இல்லைன்னா சிட்டி ஓகேங்களா. ஸோ இது டவுன் ஆர் சிட்டி. ஸோ இதை வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கம்யூனிட்டியாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இடம் மாதிரி தான் ஓகேங்களா. ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டி மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது. ஸோ நம்ம சொசைட்டியோட லோயஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஓகேங்களா. அதாவது கிராஸ் ரூட் லெவல், பீப்புள் க்ளோஸ் டு பீப்புள் ஓகேங்களா. ஸோ எவ்ரிடே லைஃபை டச் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ லோக்கல் அஃபேர்ஸை லோக்கல் பாடிஸால் பார்க்கப்படுறாங்க ஓகேங்களா. அதுதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ these local bodies provide service to the local community as well as act as instrument of democratic self government ஓகேங்களா. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, does act as instrument of democratic self government அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது இன்ட்ரோடக்ஷனில் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு பழைய கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஓல்டு கான்செப்ட் இன் இந்தியா அப்படின்றாங்க. ஸோ அதாவது இது எந்த டைமில் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஒரு பீக் லெவலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் சோலாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் இம்பீரியல் சோலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்கள, ஆஃப் தாஞ்சூர் அப்படின்வாங்க ஓகேங்களா. ஸோ கேட்கலாம், ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வாஸ் அட் இட் பீக் அண்டர் யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இது இல்லைனா இது ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லை ரெண்டுமே கூட கேட்கலாம். ஸோ லேட்டர் சோலாஸ்னாலும் ஒன்று தான், இம்பீரியல் சோலாஸ் ஆஃப் தாஞ்சூர் அப்படின்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா. அடுத்த முக்கியமான பாயிண்ட் அதுதான் ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரியன் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிவல் பீரியட்ல அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 19th செஞ்சுரி அப்படின்றாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட் வந்ததுக்கப்புறம் ஸோ 19th செஞ்சுரி லாஸ்ட் குவார்ட்டர் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்ன்றது முக்கியம் ஓகேங்களா. 19th செஞ்சுரி பிகினிங் கிடையாது, லாஸ்ட் குவார்ட்டர், கடைசி கால்வாசி அப்படின்வாங்களே அந்த இது. ஸோ இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து கொண்டு வந்தார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 18th. இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின். ஸோ அதை தான் இங்கேயும் இருக்கும், அதாவது ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்வாங்க. இவர் தான் வந்து கொண்டு வந்ததே ஓகேங்களா. ஸோ அதனால ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அடிக்கடி கேட்க ஒரு ப்ரீவியஸ் கொஷின்.
எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882 கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க. ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் ஃபார் லேயிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் மாடர்ன் டைம்ஸ். ஓகேங்களா? அதாவது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது இவர் தான். லோக்கல் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தது இவர் தான். பட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து மாடர்ன் டைம்ல தான் வந்தது. ஃபர்ஸ்ட் லோக்கல் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது மாடர்ன் டைம்ஸ் இப்போதான் வந்து அந்த டேர்ம் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டவர் இவர் தான். கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம். அதாவது லோக்கல் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அவர் வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் தான். ஓகேங்களா? லோக்கலாக செல்ஃப் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து படிச்சுக்கணும். Under the Government of India Act 1935, provincial autonomy was introduced. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது மேட்ச்ல வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 1935. ஓகேங்களா? ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படின்னா 1935. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937ல கேம் இன்டு ஃபோர்ஸ். பட் வந்து அதோட ஆக்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி 1935 தான். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எப்போ பாரு காந்தி தான் வந்து எப்போ பாரு கிராம ஸ்வராஜ் வில்லேஜ் வந்து கொஞ்சம் பெருசு அவர்தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பாரு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே இது விடுங்க. இங்கே பாருங்க, இது பாருங்க. ஸோ லார்ட் ரிப்பன் வாஸ் த ஒன் ஹூ கேவ் இந்தியன்ஸ் the first taste of freedom by introducing the local self government. ஓகேங்களா? ஸோ 1882 ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் இவர் தான் சொன்னார். பட் இப்போ மாடர்ன் டைம்ஸில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி கேட்டாலுமே லார்ட் ரிப்பன். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னாலே லார்ட் ரிப்பன் போட்டுருங்க. எப்போன்னு கேட்டாங்கன்னா 1882. ஓகேங்களா? ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா took some step towards liberalizing the administration in India. எப்படி கேட்கலாம்? who took some steps towards liberalizing the administration of India கேட்டாங்கன்னா ரிப்பன். அடுத்து he formulated the local self government and made it clear that he was advocating for decentralization of administration. ஓகேங்களா? ஸோ எதுக்காக இவர் அட்வொகேட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பிரித்து கொடுக்கணும் இல்லையா? டீசென்ட்ரலைஸ்னா ஒரே இடத்துல குவியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து அட்வொகேட் பண்ணியிருப்பார். அதனால தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட்டை அவர் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிப்பனோட அந்த இது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம், கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹூ டுக் சம் ஸ்டெப் டுவர்ட்ஸ் லிபரலைசிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியன் கேட்டாங்கன்னா ரிப்பன். அதேமாதிரி ஹூ ஃபார்முலேட்டட் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கேட்டாலும் அவரே தான். அதேமாதிரி ஹூ அட்வொகேட்டட் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாலுமே ரிப்பன் தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னாலும் அவர் தான். லோக்கல் கவர்மெண்ட்னாலும் அவர் தான். ஹூ புட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஃபார் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் மாடர்ன் டைம்ஸ் அப்படின்னு கேட்டாலுமே அவர் தான். ஓகேங்களா? சரி, வேற என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். He tried to remove obstacles in the sphere of local self government by his resolution 1882. ஸோ 1882ல அவர் போட்ட ரெசல்யூஷன் மூலிமா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து இது மூலியமா பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. He led a series of enactments in which the larger power of the local self government were given to the rural and urban bodies and the elected people receive the wider rights அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய எனாக்ட்மெண்ட் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு பெரிய பவர் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் பவர் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரூரல் அண்டு அர்பன் பாடிஸ்க்கு கொடுக்கறது மூலிமா, அந்த மாதிரி பவர் கொடுக்கறது மூலிமா பீப்புள் எலெக்ட் பண்ணப்படுறாங்க இல்லையா, ஜெயிச்சு வராங்க இல்லையா மக்கள், அவங்களுக்கு வந்து நிறைய ரைட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு அளிச்சாரு இது மூலிமா. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ கான்செப்டுலேஷன் of the system of local self-government in India took place through the formation and efforts of 4 important committee. எத்தனை கமிட்டி? 4 important committee. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 1957 to 1986. ஸோ அந்த 4 important committees எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, GVK ராவ் கமிட்டி, LM சிங்வி கமிட்டி. அதான் சொல்லிருக்காங்க 1957லேருந்து 1986 வரைக்கும் வந்து இருக்கிற கமிட்டி, அந்த 4 கமிட்டி அதுதான். ஸோ அதை பற்றி கீழே பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா
The Community Development Program 1952. ஸோ இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன இயர்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி நேஷனல் எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ் இது எந்த இயர் அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்த வருஷம் வரும். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அடுத்து பார்த்தோம்னா நேஷனல் எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ். Became the basis for Great Charter on பஞ்சாயத் ராஜ் in 1957. ஸோ பஞ்சாயத் ராஜ் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 1957ல். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் எதுதான் அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 அண்ட் நேஷனல் எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ் 1953. இது ரெண்டுமே. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Panchayat Raj system inaugurated on October 2 in Nougat district of Rajasthan by PM ஜவஹர்லால் நேரு. அடிக்கடி கேட்குற ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னாவே ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற கொஸ்டின் யோசிக்கிறது பார்த்தோம்னா இது வரும். ஓகேங்களா? ஸோ வந்து October 2 ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா October 2. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து அடிக்கடி பஞ்சாயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி இதான October 2 அன்னைக்கு இனாகரேட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நோகா டிஸ்ட்ரிக்ட், ராஜஸ்தான் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணாங்க, இனாகரேட் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு. அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா salient features of 73rd and 74th Constitution of 1992. ஸோ அதை ரெண்டு பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே தான் வந்து பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசும். ஸோ இந்த ரெண்டு அமெண்ட்மெண்ட்டு. ஸோ அதை ரெண்டு பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் வில் பி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டேஸ் அண்ட் டேஸ் வில் பி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத். அடுத்து பார்த்தோன்னா முனிசிபாலிட்டி. அதே மாதிரி பார்த்தோன்னா கிராம சபானா வில்லேஜஸ். அடுத்து பார்த்தோன்னா வார்டு கமிட்டி முனிசிபாலிட்டிஸ் கம்ப்ரைசிங். ஓகேங்களா? அது வந்து அதுக்குள்ளார கிராம சபா, அதே மாதிரி பார்த்தோன்னா கமிட்டி, வார்டு கமிட்டி அப்படின்வாங்க. ஸோ கிராம சபானாவே வில்லேஜஸ் வந்து குறிக்கும், வார்டு கமிட்டி அப்படின்னா முனிசிபாலிட்டி குறிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3-tier system of பஞ்சாயத் அட் வில்லேஜ், தாலுக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ எத்தனை லெவல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-tier system தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சீட்ஸ் அட் ஆல் லெவல் ஃபில்டு பை டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தான் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இருக்க ஆளுங்களை எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் சேர்பர்சன் ஆஃப் த பஞ்சாயத் அண்ட் ஆல் லெவல்ஸ் ஆல் ஷல் பி ரிசர்வ்ட் இன் ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் சேர்மன்ஸ் வந்து ஃபில் பண்ணணும், சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி விமனோட ரிசர்வேஷன் இதுல எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1/3, 3ல் 1/3 வந்து பார்த்தீங்கன்னா விமனா இருக்கணும். அதே மாதிரி ஒரு டேர்ம் பார்த்தோம்னா 5 years. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத் ராஜ்ல ஏற்படுத்தினாங்க 1992ல். இந்த இயரே வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ் பேஸ் பண்ணி போட்ட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பல்வந்த் ராய் கமிட்டி 1957ல். இது எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மேட்ச் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அடுத்து யார் வந்தாங்க, எப்போ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த இயரில் வந்தாங்க அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது பார்த்தோன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957ல் கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3-tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிராம பஞ்சாயத், வில்லேஜ் லெவலில் பார்த்தோம்னா கிராம பஞ்சாயத், இது வந்து டைரக்ட் எலெக்ஷன். அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத் சமிதி, அதாவது பார்த்தோம்னா பிளாக் லெவலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில். இது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷனில் வந்து மூலியமா செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜில்லா பரிஷத் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இது 3-tier ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்பாங்க. ஸோ 3-tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வாஸ் ரெக்கமெண்டட் பை பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும்போது 2-tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆஃப் இன்ட்ரடியூஸ் பை பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா 2-tier சிஸ்டத்தை வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி பார்த்தோம்னா 3-tier. ஸோ 3-tierனா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வில்லேஜ் லெவலான பஞ்சாயத், கிராம பஞ்சாயத். ஃபர்ஸ்ட் கிராம பஞ்சாயத், அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் சமிதி, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல்.
அடுத்து பார்த்தோம்னா ஜில்லா பரிஷத் அது பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா செலக்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல். இது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிராம பஞ்சாயத், அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத் சமிட்டி, அடுத்து பார்த்தோம்னா ஜில்லா பரிஷத். ஸோ இதில் வந்து இது டைரக்டா இன்டைரக்டான்னு கேட்பாங்க. இது பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யார் பார்த்தோம்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அடுத்து அசோக் மேத்தா கமிட்டி அவங்க டைம்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1977 1978. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 tier சிஸ்டம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் எலெக்ஷன்ல. ஸோ ஏன்னு பார்த்தோம்னா அவங்க பல்வந்த் ராய் இதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கள வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இண்டிபெண்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அசோக் மேத்தா கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்வால்வ் ஆகணும். ஸோ இன்வால்வ் ஆனாதான் அவங்க கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பஞ்சாயத்து எல்லாம் வந்து எடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து குழப்பி விட்டுருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ யார் வந்து எது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்ட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா 1985 GVK ராவ் கமிட்டி. இது பார்த்தோன்னா யார் அப்பாயின்ட் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. பிளானிங் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணது. த கமிட்டி கன்க்ளூடட் that the developmental procedures were gradually being taken away from the local self-government institution, resulting in a system comparable to grass without roots. ஓகேங்களா. ஸோ grass without roots இந்த கோட்ஸை யார் சொன்னதுன்ற மாதிரி கேட்பாங்க. GVK ராவ் கமிட்டி. ஏன்னு பார்த்தோன்னா அந்த கமிட்டி வந்து என்ன சொல்றதுன்னா டெவலப்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படுது. இதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேறு இல்லாத புல் வந்து எப்படி வீணா போகுமோ அந்த மாதிரி வீணா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த GVK ராவ் கமிட்டி 1985 போட்ட கமிட்டி இது. அடுத்து பார்த்தோம்னா LM சிங்வி கமிட்டி இவங்க வந்திருப்பாங்க. ஸோ 1986 இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 கான்ஸ்டியூஷனல் அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் அந்தஸ்து வந்து கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த LM சிங்வி கமிட்டி தான் 1986. அடுத்த இயர் GVK 1855 அடுத்த வருஷம் 1986 வந்திருப்பாங்க. ஸோ 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொண்டு வந்தது இவங்க தான். இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனல் இது கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. LM சிங்வி கமிட்டி. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் 1994 நம்ம இதில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1994. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சாலியன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ பஞ்சாயத் சிஸ்டம் கேம் இன் டு பீயிங் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் த எனாக்மெண்ட் ஆஃப் நியூ லா ஃபார் லோக்கல் பாடி இன்ஸ்டிடியூஷன் இந்த இயர் 1994. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் அப்படின்னாவே 1994. இதோட சாலியன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 tier சிஸ்டம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபா வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி மாதிரி எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாக இருக்க ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து இது பண்ணாங்களே. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷன் இதானது. அடுத்து பார்த்தீங்கன்னா SC STக்கு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி SC STயும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி 1/3 விமனுக்கு 1/3 3/1 சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வேஷன் விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தோம். அதுதான் அது பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இதை வந்து கொடுத்து பண்ணதும் இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் மூலியமா கொண்டு வந்தது. ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோன்னா வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் விச் ஆர் ஃபங்க்ஷன் இன் வில்லேஜ் தான் வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்க லோக்கல் கவர்மெண்ட்டை வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்வாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வார்டு மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். இது வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான். ஸோ தோஸ் ஹூ ஹேவ் அட்டைன்ட் 18 வயசு இருக்கிறவங்க ஓட் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டு கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன் 1 must அட்டைன் த ஏஜ். 21 வயசு ஆனாங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷனில் பங்கு பெறலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓட் போடுறதுக்கு இது ஓட்டு வாங்குறதுக்கு. ஓகேங்களா. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா அவங்களோட டேர்ம் பார்த்தோம்னா 5 years. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். டேஸ் வாஸ் ஆக்ட் ஆஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க தான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ ஹூ ஆக்ட்ஸ் ஆஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இன்ஸ்பெக்டர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் யாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத் எப்படி ஒரு பஞ்சாயத்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன் 500க்கு மேலே இருக்க ஒரு கம்யூனிட்டி அப்படி ஒன்றா சேர்த்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு பிரிப்பாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தோம்னா அபவ் 500 மேலே இருக்கும். ஓகே. வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளை ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்ட்ரீட் லைட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோடு, வில்லேஜ் லைப்ரரி, ஸ்மால் பிரிட்ஜஸ்,
granting permission to the housing plots, maintenance of drainage, construction of group houses, cleaning of streets, maintenance of burial grounds, maintenance common lavatory facilities. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ வாலண்டியரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு லோக்கல் கவர்மெண்ட் ஆக்ட் 1994 படி ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தோம்னா வாலண்டியரியா வந்து பண்ணலாம். அதாவது இது வந்து கன்ஃபார்மாக பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன்ஸை. இது பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இந்த வில்லேஜஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபேர்ஸ், இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ட்ரீஸ், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளே கிரவுண்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பார்க்கிங் வெஹிக்கல்ஸ், ஸ்லாட்டர் ஹவுசஸ் அட் கேட்டல் ஷெட்ஸ், அடுத்து கண்ட்ரோல் ஓவர் பிளேசஸ் ஆஃப் எக்ஸிபிஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னா. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், which are the following is இல்லை வாலண்டியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கலாம். வாலண்டியர் ஃபங்க்ஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்ற மாதிரி ஆட் பை அவுட் மாதிரி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வில்லேஜ் பஞ்சாயத் was the only local government which are empowered to levy taxes in 3-tier system of village panchayat. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 tier அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா வில்லேஜ் லெவல், பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இது மூணுத்துலையுமே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பவர் யாரு, அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்லேஜ் பஞ்சாயத் தான். வில்லேஜ் பஞ்சாயத் தான் அந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ என்ன டேக்ஸ்ல அவங்க வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ஹவுஸ் டேக்ஸ், டாக்ஸஸ் ஃபார் கனெக்ஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், லேண்ட் டேக்ஸ், அடுத்த டாக்ஸஸ் லெவிடான் டேக்ஸ், ஷாப்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க வாங்குற ஷாப்ஸ் சரி டாக்ஸஸ். அடுத்து பார்த்தோம்னா மீட்டிங் ஆஃப் கிராம சபா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்லயும் பீப்புள் வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தோட மெம்பரா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல போய் கலந்துக்குவாங்க. ஸோ இந்த மீட்டிங்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்கீம் இருக்கு, ஒரு ஸ்கீம் ஏதோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதோட இன்கம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்க, அதனால என்ன பெனிஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6 டைம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் எத்தனை டைம் கேட்டிருந்தாங்க, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எத்தனை டைம் கேட்பாங்க, 6 டைம்ஸ். எப்பப்ப அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா January 26, அதாவது பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே அன்னைக்கு. அடுத்து May 1 லேபர் டே. ஸோ இண்டிபெண்டன்ட் டே August 15. எப்பப்பெல்லாம் நமக்கு லீவ் விடுறாங்களோ அப்பலாம், கவர்மெண்ட் ஹாலிடே வருது அப்பலாம். ஸோ October 2 அது காந்தி ஜெயந்தி அப்போ. அதே மாதிரி November 1 பார்த்தோம்னா லோக்கல் கவர்னன்ஸ் டேனுவாங்க அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா March 22 பார்த்தீங்கன்னா ஓல்ட் வாட்டர் டே அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இது எல்லாமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் லோக்கல் கவர்னன்ஸ் டே எதுன்னு கேட்டாங்கன்னா November 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல்ட் வாட்டர் டே March 22. ஸோ November 1 March 22 ஓல்ட் வாட்டர் டே. ஓகே. இது பாருங்க ஹிஸ்டாரிக்கல் ஒரிஜின், அதாவது நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஒரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து இதோட எவிடன்ஸ் வந்து எங்க இருந்துச்சு, தமிழ்நாடுல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரு ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பராந்தகா சோழாவன் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எங்க வந்து ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரமேரு ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பராந்தகா சோழாவன் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா வில்லேஜ் ரிப்பப்ளிக் எப்போ யாரோட ரெயின்ல பார்த்தோம்னா பீக்கில் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா நம்ம மேலே பார்த்தோம் இம்பீரியல் சோழா அப்படின்னு பார்த்தோம், லேட்டர் சோளம் பார்த்தோம், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடவோலை முறை அந்த இதை பார்த்தோன்னா குடவோலை முறையில் படி பார்த்தோம்னா சீக்ரெட் பேலட் மெத்தட் யூஸ் பண்ணி வில்லேஜ் கவுன்சில் மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வில்லேஜ் கவுன்சில் ஹேஸ் எஃபெக்டிவ் லிங்க் வித் சோழா ரூலர்ஸ். இந்த கவுன்சில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து சோழா ரூலர்ஸோட ஒரு லிங்க்ல இருந்தாங்க, அது வந்து எஃபெக்டிவா இருந்துச்சுன்றாங்க. ஸோ இது எப்போ டவுன்ஃபால் ஆச்சு, அந்த சோலாஸ் வந்து டவுன்ஃபால் ஆகும், இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸ் ஸ்டில் பிரிட்டிஷ் ரூல் இன்ட்ரடியூஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் primarily as an administrative convenience for the ஒரு கலோனியல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கன்வீனியன்ஸா இருந்துச்சு அவங்களுக்கு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் enactment in democratic decentralization in state was எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் democratic decentralization எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத் ஆக்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். Pursuant to the white paper on the reform of local administration in 1957, the Madras Panchayat Act 1958 and Madras District Development Council Act was enacted with the following salient feature. So first பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத் ஆக்ட் 1950ல கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த
ரீஃபார்ம் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் 1957 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தோன்னா மெட்ராஸ் பஞ்சாயத் ஆக்ட் 1958 அதுக்கு அடுத்த வருஷமே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்தோன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்த ஒரு டீசென்ட்ரலைசேஷன் லோக்கல் லெவலில் டீசென்ட்ரலைசேஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத் ஆக்ட், அடுத்து ரிஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா அதே பேர் வச்சு ரீஃபார்ம் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் 1957. அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தோம்னா மெட்ராஸ் பஞ்சாயத் ஆக்ட். இது பார்த்தோம்னா மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத் ஆக்ட், இது மெட்ராஸ் பஞ்சாயத் ஆக்ட். நடுவில் பார்த்தோம்னா ரீஃபார்ம் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் 1957. ஸோ அதை அப்படி பார்த்துக்கணும். ஓகே, பஞ்சாயத் யூனியன். பஞ்சாயத் யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லேஜஸ்ல ஒன்னா கூடி ஒரு பஞ்சாயத்து யூனியன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மெம்பர் ஆஃப் பஞ்சாயத் யூனியன் இப்போ வந்து ஒரு 10 வில்லேஜ் இருக்குன்னா இந்த 10 வில்லேஜ் ஒன்னா கூட்டினா அது ஒரு பஞ்சாயத்து யூனியன் அந்த மாதிரி. ஸோ இந்த பஞ்சாயத்து யூனியன் வந்து டைரக்டா எலக்ட் பண்ணுவாங்க. அந்த பஞ்சாயத்து யூனியன் ஆளுங்க மெம்பருங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா பீப்புள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தவங்களில் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார சேர்மனை தேர்ந்தெடுக்குவாங்க. அவங்களுக்குள்ளார இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியன்ல ஒரு 10 வில்லேஜ் இருக்கு அப்படின்னா அந்த 10 வில்லேஜ்ல இருந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஜெயிச்சு அனுப்புவாங்க. அவங்கள யாராவது அந்த 10 பேர் ஒன்னா சேர்ந்து 10 பேர்த்துல இவர் வந்து இதா இருக்கலாம், சேர்மனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க சேர்மன், பஞ்சாயத்தினோட சேர்மனுக்கு. ஸோ பஞ்சாயத்தினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே தான். சப்ளை ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் வில்லேஜ் ஹெல்த் சென்டர்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோட்ஸ், அதே மாதிரி பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெட்டர்னிட்டி ஹோம்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஃபேர்ஸ், establishment of veterinary hospital, maintenance of social forest, repairing of primary school building. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தினோட ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், பிளானிங் ஆஃபீஸர், கன்சர்ன்ட் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆர் எம்பவர்மெண்ட் டு சூப்பர்வைஸ் த டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன். ஸோ வந்து சேர்மேன் வந்து அது லீடு எடுத்து போய் எல்லாம் பண்ணுவார். ஸோ இதுக்கு வந்து ஒரு மேற்பார்வை இருப்பாங்களே அவங்களாம் யாருன்னு பார்த்தோம்னா கலெக்டர். நம்ம மேலே பார்த்தோம் கலெக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ யாருக்கு இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசராகவும் இருப்பாங்க. சூப்பர்வைசர், பிளானிங் ஆஃபீஸர் பிஓ, அடுத்து பிடிஓ, இவங்க 3 பேரும் பார்த்தோம்னா சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க பஞ்சாயத்து யூனியன் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். எப்படி டெவலப் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேற்பார்வை. யார் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், பிஓ, பிடிஓ. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து லெவல். அவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ 1 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட 50,000 மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வார்டு மெம்பர்ஸ் நார்மலாவே டைரக்டா பீப்புளால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த வார்டு மெம்பர்ஸ்ல இருந்து சேர்மனை ஒருத்தவங்க வந்து அவங்களுக்குள்ள செலக்ட் பண்ணிப்பாங்க எப்பவும் போல. ஸோ இவங்களோட டேர்ம் பார்த்தோம்னா 5 years, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுவாங்க. ஸோ 50,000. இதே மாதிரி வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் 500. ஸோ இவங்களோட இது ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோன்னா அட்வைசிங் த கவர்மெண்ட் அபவுட் த டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் பஞ்சாயத் யூனியன். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் வில்லேஜ் யூனியனும் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி அட்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். அதே மாதிரி பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷனை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ இது மேலே பார்த்தது எல்லாமே ரூரல். ஸோ அர்பன் லோக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, அடுத்து பார்த்தோம்னா கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதுல வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ல ரொம்ப டாப் லெவல்ல இருக்கிறது பார்த்தோம்னா அந்த கார்பரேஷன் தான். ஸோ அதுக்கு கீழே கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறது பார்த்தோம்னா டவுன் பஞ்சாயத், மிடில் பார்த்தோம்னா முனிசிபாலிட்டி. காந்தியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி ரியலி வாண்டட் ஸ்வராஜ், த செல்ஃப் ரூல் பை கவர்மெண்ட் பீப்புள் ஆஃப் இந்தியா, he observed India's soul live in the village அப்படின்னு சொன்னாரு. He dreamt of village republics in terms of panchayat in free India. அதே மாதிரி மகாத்மா காந்தி advocated panchayat raj, a decentralized form of government where each village is responsible for its own affairs. அவங்களோட இது வந்து அவங்களே பண்ணிக்கணும். So as a foundation of India's political system. In simpler words, Gandhi's ideal village should be basically self-reliant, making provision for all necessity of life, food, clothing, clean water, sanitation, housing, education, and other requirements, including government and self-defense.
ஸோ வந்து வில்லேஜ் தான் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்றது தான் அவரோட கான்செப்டாக இருந்திருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா அர்பன். ஸோ அர்பனில் ஃபர்ஸ்ட் கீழ் பேஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் பஞ்சாயத். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பீப்புள் வந்து இருப்பாங்க. 10,000 பீப்புள் ஒன்னா சேர்த்து இவங்களை வந்து டவுன் பஞ்சாயத் அப்படின்வாங்க. ஸோ மெம்பர்ஸ் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த டவுன் பஞ்சாயத்தை வந்து டைரக்டாகவே பீப்புள் வந்து எலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஓ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு லுக் ஆஃப்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டவுன் பஞ்சாயத். டவுன் பஞ்சாயத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஓ டவுன் பஞ்சாயத்துக்கு. ஸோ மொத்தம் பீப்புள் மெம்பர்ஸ் பார்த்தோம்னா 10,000. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்களோட டேர்ம்ஸ் எப்போ போல 5 years. இவங்க வந்து அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா முனிசிபாலிட்டியில் பார்த்தோம்னா 1 lakh. அது ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து முனிசிபாலிட்டின்னுவாங்க. ஸோ அது இதுவும் அதே போல தான். சேர்மனும் மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக எலக்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 5 years. ஸோ இதில் பார்த்தோம்னா முனிசிபாலிட்டி கமிஷனர் வந்து இருப்பாங்க. ஸோ முனிசிபல் கமிஷனர் இருப்பாங்க. இஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் டு அட்மினிஸ்டர் த முனிசிபாலிட்டி. ஸோ இதுக்கு வந்து இஓ டவுன் பஞ்சாயத்துக்கு, முனிசிபாலிட்டிக்கு முனிசிபல் கமிஷனர் எம்சி. அடுத்து பார்த்தோம்னா கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்வாங்க. ஸோ இது பார்த்தோம்னா பிக் சிட்டிஸ் வேற சிட்டிஸ் ஹாஸ் மெனி லேக்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இது லேக் முடிஞ்சிச்சு. இது பார்த்தோம்னா மெனி லேக்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது கார்பரேஷன்றது பார்த்தீங்கன்னா சிட்டியே சொல்லுவாங்க, லைக் சென்னை இதெல்லாம். ஸோ இது பார்த்தோன்னா இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர். இது முனிசிபல் கமிஷனர் போடுவாங்க. முனிசிபாலிட்டிக்கும் இருப்பாங்க. ஸோ இது முனிசிபல் கமிஷனர் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர் அப்படின்வாங்க. இங்கெல்லாம் சேர்மன்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பீப்புளால் எலக்ட் பண்ணப்படுறவங்க. இவங்க பார்த்தோன்னா முனிசிபல் கமிஷனர் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டே அப்பாயின்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதி வரவங்க. மேயர் வந்து பீப்புளால் வந்து எலக்ட் பண்ணப்படுறவங்க. இவங்களோட டேர்மும் பார்த்தீங்கன்னா அதே 5 years தான். ஓகே, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 21 கார்பரேஷன் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கணும். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, வேலூர், துட்டிக்கோரின், திருப்பூர், தஞ்சூர், திண்டுக்கல், நாகர்கோயில், ஹொசூர், ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர் அண்ட் சிவகாசி. ஸோ இந்த முனிசிபல் கமிஷனர் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கேடட்ல வருவாங்க. ஐஏஎஸ் முக்கியமான ஒரு பாயிண்ட். So municipal commissioner will be person from the IAS. Okay, all the decision of corporation council will be implemented by him. அவங்களாதான் IAS ஆல் தான் பண்ணுவாங்க. அந்த district collector. அடுத்து he will be assisted by the office of the corporation. அடுத்து பார்த்தோம்னா ஓகே, இது அவ்வளோதான். ஸோ இது கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இது பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இஓ, சேர்மன் அண்ட் மெம்பர் வந்து பீப்புளால் டைரக்டாக எலக்ட் பண்ணப்படுவாங்க. இது அதே பார்த்தோம்னா முனிசிபல் கமிஷனர் இருப்பாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பீப்புளால் எலக்ட் பண்ண போடுறவங்க வந்து பார்த்தோன்னா சேர்மன் ப்ளஸ் மெம்பர் இருப்பாங்க முனிசிபாலிட்டிக்கு. கார்பரேஷனுக்கு அதே மாதிரி தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை முனிசிபல் கமிஷனராக செலக்ட் பண்ணி அவங்க வந்து கார்பரேஷன் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட்டால் போடப்படுறவங்க. அதே மாதிரி பீப்புளால் எலக்ட் பண்ணப்படுறவங்க யார் கார்பரேஷனுக்குன்னு பார்த்தோம்னா மேயர் ப்ளஸ் மெம்பர்ஸ். எல்லாருக்குமே 5 years தான் டேர்ம்ஸ். ஸோ மேயரோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார்பரேஷன், அதாவது கார்பரேஷன் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ கார்பரேஷன் மெம்பர்ஸ் பிளஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரிட்ஜ் ஆஃப் வந்து இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேயர். He presides over the meetings of corporation council. ஸோ கார்பரேஷன் கவுன்சிலோட மீட்டிங்ஸை ப்ரெசைட் பண்ணுறது இவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா he received the dignitaries from foreign countries. ஸோ அவங்க கார்பரேஷனுக்கு வர ஃபாரின் டிக்னரிஸை ரிசீவ் பண்ணுறவங்க இவங்க தான். ஸோ ப்ரெசைட்ஸ் ஓவர் மீட்டிங்ஸ் ஆஃப் கார்பரேஷன் கவுன்சில். ஸோ வேற என்ன அர்பன் பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, டவுன் ஏரியா கமிட்டி, கெட்டான்மெண்ட் போர்ட், டவுன்ஷிப், போர்ட் ட்ரஸ்ட், ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாக ஒரு அர்பன் பஞ்சாயத்து இருப்பாங்க. ஸோ இவங்க அடுத்து பார்த்தோம்னா எலெக்ஷன் டு த லோக்கல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் நார்மல் நடக்கிற லோக்சபா எலெக்ஷன், அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன், இது எல்லாமே இவங்க தான் பார்த்துப்பாங்க. பட் லோக்கல் பாடி லெவலில் வரும்போது லைக் லோக்கல் பாடிஸ்ல என்னென்ன எலெக்ஷன் இருக்குதோ அது எல்லாம் பண்றது யார் பார்த்தோன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் வேற, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வேற. ஸோ லோக்கல் பாடிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எலக்டரல் ரோல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றது, வார்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே இவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் seats are reserved for SC and ST and also for women in proportion to the population by rotation basis.
ஸோ பார்த்தோம். ஸோ 1/3 வந்து பார்த்தோம்னா விமனுக்கு அப்படின்னு பார்த்தோம் அது. ஸோ அடுத்து வந்து ப்ராப்ளம் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸிங் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆர் crucial basis for our democracy. So the constitutional status of local self government adds more significant to the functioning. ஓகே தேவையில்ல. ஸோ மேஜர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா லேக் ஆஃப் கிளியர் டெமோக்ரேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ். அதே மாதிரி பார்த்தோம்னா அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் அசஸ்மெண்ட் ஆர் நாட் மேட்ச்டு அப்படின்றாங்க. அலோகேஷன் பண்ணுற ஃபண்ட்ஸும் அதுக்கான தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணலை அப்படின்றாங்க. அதே மாதிரி ரோல் ஆஃப் கேஸ்ட் கிளாஸ் ரிலீஜன் அண்ட் டெசிஷன் மேக்கிங் அட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ ஜாதி ரிலீஜன் பேஸ் பண்ணி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அது வேணா உண்மைதான். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா எலெக்டட் மெம்பர்ஸ் புவர் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் அட் த கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் டெமோக்ரஸி புவர் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ இது எல்லாம் பார்த்தோம்னா சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் பெரியார் ஈவே ராமசாமி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஈரோடு முனிசிபாலிட்டி சேர்மனா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் எப்பன்னு பார்த்தோம்னா 1970 ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா when was EVR became the chairman of ஈரோடு முனிசிபாலிட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க 1917. அதே மாதிரி during his tenure in ஈரோடு முனிசிபாலிட்டி என்னென்னலாம் அவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலே பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை கொடுத்தது இவர் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபெசிலிட்டி பீப்புளுக்கு வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த பைப்டு வாட்டர் சப்ளை ஸ்கீம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 1919 பை பெரியார். ஸோ அதான் பெரியார் தான் வந்து அதுக்கு ஒரு இதாக இருந்ததே வந்து பார்த்தோம்னா. ஸோ தி ஸ்கீம் வாஸ் செட் டு பி ஃபர்ஸ்ட் ஆஃப் த கைண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதான் நான் சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் த கைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பைப் போட்டு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணதே பெரியார் தான். அது எப்போ ஸ்கீம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா 1919. பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் ஆப்ரேட்ஸ் அட் லோயஸ்ட் லெவல் ஆஃப் சொசைட்டி. அடுத்து பார்த்தோம்னா இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். லார்ட் ரிப்பன் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் குடையோலை முறை அதே மாதிரி பார்த்தோம்னா சோழா ரூல் அப்போ. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதே மாதிரி நியூ பஞ்சாயத்து சிஸ்டம் தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா 1994 ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து இது நமக்கு தெரியும் வில்லேஜ் பஞ்சாயத்தா லோக்கல் கவர்மெண்ட் ஆஃப் வில்லேஜ். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆக்சுவலி 6 times சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த November 1 அண்ட் November 1 அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க March 22 வாட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி பார்த்தோம்னா 4 times தான் நடக்கும் March 22 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தோன்னா 6 times சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி 4 times தான் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே ஒர்க்கர்ஸ் டே லேபர் டே அடுத்து பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ஸ் டே அடுத்து காந்தி ஜெயந்தி. இது 4 தான் ஆக்சுவலி நடக்கும். இப்போ 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் சப்போஸ் கேட்டாங்கன்னா 4 yearsன்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11th வந்திருக்கும். 11th பார்த்தீங்கன்னா 4 times தான் சொல்லியிருப்பாங்க. அது 6th வந்திருக்கும். அதுலேயும் 4 times தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 4 times தான் செலக்ட் பண்ணணும். ஸோ பஞ்சாயத்து யூனியன் இஸ் ஃபார்ம்டு பை குரூப்பிங் ஆஃப் வில்லேஜ். ஸோ பல வில்லேஜை ஒன்றா சேர்த்தா அந்த பஞ்சாயத்து யூனியன். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து இருக்கும். ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னா எதாவது இன்க்ளூட் பண்ணால் கார்பரேஷன் அடுத்து பார்த்தோம்னா முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத். ஸோ கார்பரேஷனோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேயர் தான் வந்து சேர்மனாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்து மேயர். அதே மாதிரி பார்த்தோம்னா லோக்கல் கவர்மெண்ட்டோட எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். அடுத்து பார்த்தோம்னா இது விச் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை பிளானிங் கமிஷன் 1985. 1985 1985 யாரு பாருங்க ஜிவிகே ராவா. எஸ் ஜிவிகே ராவ் கமிட்டி 1985. அடுத்து உத்தரமேரு ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ எவிடன்ஸ் ஆஃப் ப்ரிவலன்ஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டியூரிங் த டேஸ் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா சோழா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். நான் சொன்னேன் இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இது கூட கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் சரியா ஞாபகம் இல்லை. அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ புக் பேக் எவ்வளோ முக்கியன்றது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ 73rd and 74th Constitutional Amendment Act was enacted during 1992.
Dash was act as the inspector of village panchayat, district collector. Dash is known as father of local government. Ribbon. Restoration of Dash has become an article of faith during our freedom struggle. Restoration of local self-government. Restoration of panchayats. Restoration of panchayats. Dash was the name of the secret ballots method exercised in Kudavolai method. Local government which function in villages are called village panchayat. Dash will look after the administration of town panchayat. Town panchayat பார்த்தோம்னா EO. EO, executive officer. Jilla Parishad, Gram Sabha, Ward Committee, Panchayat Union, Corporation. Okay. Gram Sabha, villages. Panchayat Union da villages. Later confused ஆகுது பார்க்கலாம். Municipality, Ward Committee, Gram Sabha, Jilla Parishad. மேயர் எங்க வருவாங்க? கார்ப்பரேஷன் வருவாங்க. So Panchayat Union, Grama Sabha, villages. Panchayat Union chairman. Ward committee, municipalities வருவாங்க. Jilla Parishad, district collector. So correct the statement. Panchayat Union is formed by grouping of district. No, grouping of villages. District Panchayat is constituent each village. No, each district. The municipal commissioner will be the person from IAS. Yes. In village panchayat, president and ward members are elected by people. Yes. Okay, அவ்வளவுதான் முடிச்சாச்சு.